ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்ல இந்த ட்ரெண்டிங் பர்த்டே எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமா 4 போட்டோ வேணும் இந்த எடிட் பண்றதுக்கு. ஒரு போட்டோ ஆட் பண்ணிட்டு மேல பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல உங்க 2 ஃபிங்கர்ல இப்படி ஜூம் பண்ணி இதை ஃபுல்லா கீழே தள்ளி விட்டுருங்க. பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு பிளர் ஆயிரும். டிக் மார்க் கொடுத்துட்டு மேல டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு 58 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற லிரிக்ஸை டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வச்சிருங்க. அதே மாதிரி எண்டிங்லையும் சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எண்டிங்கில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சர் அப்படியே ஸ்ப்ளிட் கொடுத்து எண்டிங்கில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல என்ன போட்டோ கொடுத்துருக்கீங்களோ அதே போட்டோவை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கு, மாஸ்கை செலக்ட் பண்ணிட்டு இதில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். சென்டரில் டாட் மார்க்கு, இதை உங்க ஃபிங்கர்ல பிடிச்சி கீழே ஃபுல்லா இழுத்து விட்டீங்கன்னா ஃபுல்லாவே ஷேடு மாதிரி கிடைச்சிரும். இப்போ உங்க 2 ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க. அப்படி இன் பண்ணீங்கன்னா சைட்ல இன்னுமே கொஞ்சம் ஷேட்னஸ் மாதிரி கிடைக்கும். கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் கார்னரில் சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வச்சிருங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. கீழே குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்குது, இதை டச் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ அந்த பிக்சர் உங்கள் ஃபிங்கரில் ட்ராக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ கீழே அந்த அளவுக்கு கீழே கொண்டு வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த க்ரீன் லைன்லாம் அப்படியே தலைகீழ கரெக்டாக டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிட்டு சென்டர்ல இந்த டாட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மேல அந்த ஒயிட் டாட்டை மேல கொண்டு போய் இழுத்து வச்சிருங்க. அப்படி இழுத்து வச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஷேடு மாதிரி கிடைச்சிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் கீழே வேணுமோ அந்த அளவுக்கு ஷேடு டார்க்னஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த பிக்சரை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மந்த் டேட் பிக்சரை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், ஒரே லிங்க், அதுக்குள்ள எல்லாமே இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேல கிராப் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு அந்த பிப்ரவரி மந்த்தை அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க. மேல ஸ்கிரீன்ல உங்க ஃபிங்கரை வச்சு அந்த பாட்ஸை கொஞ்சம் கீழே இழுத்து வச்சீங்கன்னா இந்த மாதிரி கிராப் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிப்ரவரி அப்படிங்கிறது போயிருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து அந்த மந்த்தை நீங்க டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ஃபில்டர் அட்ஜஸ்ட் ஆப்ஷன்ல TNT ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா மந்தோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. நான் கிரீன் கலர் வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிட்டேன். டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சரை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட் இல்லைன்னா இன்னொரு வீடியோ டெம்ப்ளேட் இருக்கும், மொத்தம் 2 வீடியோ டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்கிரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை டூப்ளிகேட் கொடுத்துட்டே எக்ஸஸா இருக்கிறத ஸ்பிளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. கடைசியா பாத்தீங்கன்னா கீழே அந்த பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிக்சரை ஒன்ஸ் உங்க ஃபிங்கர்ல மட்டும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஃப்ரண்ட்ல தெரியுற மாதிரி இருக்கும்.
டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மந்த் டைப் பண்ணி கரெக்டா இந்த இடத்துல நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்து இந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பிளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள போகும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்ல கொடுத்துருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு கேலரியில ஷோ ஆகும். அதை ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்து எங்கெங்க பிளேஸ் பண்ணணுமோ அங்கங்க பிளேஸ் பண்ணி வச்சிருங்க. பர்த்டே டேட் எப்பவோ அந்த இடத்துல அந்த டேட் இடத்துக்கு மேலேயே வந்து இந்த ஹார்ட்டை கொண்டு போய் வச்சுட்டு மேலே எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் கொடுத்து பக்கத்தில் ஒப்பாசிட்டி சென்டர்ல இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இன்விசிபிளா உங்களுக்கு தெரியும், பார்க்கவே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்டிக்கரை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு மறுபடியுமே எடிட் ஆப்ஷன் கொடுத்து லூப் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல இந்த பல்ப் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு மேல டியூரேஷன் வந்து ஒரு 1.5 செகண்ட்ஸ் 1.8 செகண்ட்ஸ் வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்திலேயே ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் மட்டும் நான் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு எங்கெங்க பிளேஸ் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டிக்கரை வந்து இந்த பலூன் ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த பர்த்டே ஹாப்பி பர்த்டே இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கரையும் கரெக்டா அந்த பலூனுக்கு கீழேயே இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். இதுக்கு நான் ஒரு அனிமேஷன் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கும் டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு நல்லா இருக்கும். சில ஸ்டிக்கர்ஸ்க்கு தான் லூப் அனிமேஷன் கொடுக்கணும். சில ஸ்டிக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் கொடுத்துட்டு அவுட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. சில ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மேலே ஸ்டிக்கர் நம்ம வச்சுதான் ஆகணும். இப்போ கேக் ஸ்டிக்கருக்கு அப்புறம் தான் கிஃப்ட் ஸ்டிக்கர் நான் வச்சிருக்கேன், அதனால டிக் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்க. இப்போ இந்த கேக் வந்து ஃப்ரண்ட்ல வரணும், ஃப்ரண்ட்ல தெரியணும் அப்படின்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த கேக் ஸ்டிக்கரை வந்து உங்க ஃபிங்கர்ல ஒன்ஸ் டச் பண்ணீங்கன்னா அந்த கேக் ஸ்டிக்கர் வந்து ஃப்ரண்ட்ல தெரியும். அந்த கிஃப்ட் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடும். அந்த கிஃப்ட் ஸ்டிக்கரை நீங்க டச் பண்ணக்கூடாது. எந்த ஸ்டிக்கரை வந்து நீங்க டச் பண்றீங்களோ அது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தெரியும். ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இன்ஷாட் ஸ்டோர் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிக்கரும் நீங்க ஆட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஸ்டிக்கர் ஆட் பண்ணீங்களோ, என்ன அனிமேஷன் கொடுத்தீங்களோ அந்த ஸ்டிக்கருக்கு அதே அனிமேஷன் வந்து இதுக்கும் வந்திருக்கும். அதனால அதை வந்து எடிட் கொடுத்து அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்து ஒன்ஸ் வந்து பிளே பண்ணி பாருங்க. மேல எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல வைப்ரேட்டுக்கு கீழே ஸ்ட்ரோப்னு இருக்கும். இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. பேக் கொடுத்தீங்கன்னா மேல வந்து டிராஃப்ட் டிஸ்கார்டு அப்படின்னு கேட்கும். நீங்க டிராஃப்ட்ஸை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆயிடும். போட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேல பிளாங்க் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் கட் ஆயிரும். இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டர்ல வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், இது செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு மாஸ்க் ஆப்ஷன்ல தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபிங்கரை வச்சு அந்த ஏரோ மார்க்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த ஃப்ரேமுக்கு கரெக்டா கொண்டு வந்து வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் இப்போ அவுட் சைட்ல வந்து உங்க ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃப்ரேம்குள்ள இந்த பிக்சர் வந்து போயிடும். இப்ப கீழே பாத்தீங்கன்னா குட்டியா ஏரோ மார்க் இருக்கும், இதை டச் பண்ணீங்கன்னா மேல எக்ஸ்போர்ட் கேட்கும், எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே மேல வந்து பேக் கொடுத்து இப்போ இந்த ஃப்ரேமை வந்து கொஞ்சமா மூவ் பண்ணி தள்ளி வச்சுட்டு இந்த பிக்சரை வந்து இன்டூ மார்க் கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃப்ரேம் பிக்சரை மறுபடியும் சென்டர்ல வச்சுட்டு மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து பிக்சர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹோம் ஆப்ஷன் இருக்கு மேல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க டிராஃப்ட்ஸ்ல சேவ் பண்ணீங்களா அது ஃபர்ஸ்டா வந்திருக்கும், இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிக்கர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு பிக்சரா வந்து செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரை வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு மேலே டாப்ல வச்சு இதுக்கும் அனிமேஷன் கொடுத்து இதையும் வீடியோ எண்டு வரை கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பிக்சரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிக்சரை கிளிக் பண்ணி அனிமேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து டிராக் பண்ணி கொஞ்சம் 1 செகண்டுக்கு அப்புறமா வந்து தள்ளி வச்சிருங்க. அதே மாதிரி தேர்ட் போட்டோவையும் அந்த செகண்ட் பிக்சரை விட ஒரு 3 செகண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி தள்ளி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா நீங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க லிரிக்ஸ் வந்து குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்ல நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் ஃபாண்ட் எல்லாமே இருக்கும். ஃபாண்ட்ல நீங்க எப்படி இதுல ஆட் பண்றதுன்னா இங்க டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபாண்ட் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த லிரிக்ஸை வீடியோ எண்டு வரை கொடுத்து சாங் பிளே பண்ணி பார்த்து ஸ்பிளிட் பண்ணி கரெக்டா எடிட் பண்ணி சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த எடிட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.